Botticelli. It's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படத்தை பார்த்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் 2 வெளிவந்திருக்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம். அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல், அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல்படுத்தி ஒரு புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று. கம்யூனிஸ்ட் கட்சிகளில் 2 வகை உண்டு. இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகு மக்களிடையே களப்பணி ஆற்றுகிற அரசியல் ஒன்று. நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு அதனை மறுதலித்து மக்களை அரசியல்படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்கவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல். இந்த 2வது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு களமாகத்தான் விடுதலை பாகம் 2 அமைந்துள்ளது. அதிலும் தமிழ்ச் சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய இன விடுதலைக்கான அரசியலை இங்கே முன்னெடுத்த போராளிகளை கருப்பொருளாக கொண்டு, அவர்களின் வாழ்வியலை கருப்பொருளாக கொண்டு இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவோயிஸ்ட் அரசியல் அகில இந்திய அளவில் பேசும் அரசியலிலிருந்து சற்று மாறுபட்டு தமிழகத்தில் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தமிழ்த் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல. அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல. அது இன்னும் விரிவானது, ஆழமானது, வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும். ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் பகை சக்திகள். ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும். ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க அரசியலின் அடிப்படை கருத்தியலாகும். அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் 2 மிகச் சிறப்பான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறது. நிலைச்சுவார்ந்தார்கள் இங்கே பண்ணை முதலைகளாக, பண்ணையார்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் சொல்லும் அரசியல். பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது. அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது. அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஏஎஸ் பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம்,
இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக, பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேசுகிறது. இந்த ஆதிக்கத்தையும் ஒடுக்குமுறையையும் சுரண்டலையும் எதிர்த்து போரிடுகிற போது எத்தகைய இடர்களை சந்திக்க நேரிடும், அந்த இடர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக ஆழமாக விவாதிக்கக்கூடிய ஒரு படைப்பாக விடுதலை பாகம் 2 இருக்கிறது. தத்துவம் மிக மிக முக்கியமானது. அதாவது கொள்கை, கோட்பாடு என்று நாம் சொல்லுகிற அந்த கருத்தியல் என்பது ஒரு அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இயக்குனர் வெற்றிமாறன் மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். வசனங்கள் ஒவ்வொன்றும் இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடியவையாக, ஆழமாக சிந்திக்க தூண்டக்கூடியவையாக உள்ளன. தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும், போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை. அது இயல்பானது, பொதுவானது, உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல. கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது. வெறுமன கைத்தட்டக்கூடியவர்களாக, தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும். இது யதார்த்தமான உண்மை. ஆகவே தத்துவம் அல்லது கோட்பாடு என்பது மக்கள் பணி ஆற்றக்கூடிய அமைப்புகளுக்கு மிக இன்றியமையாதது. அதை காட்சிக்கு காட்சி பல்வேறு இடங்களில் மிக அழகாக விவாதிக்கிறார். ஒருவேளை விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் நுட்பமான அரசியலையும் கருத்தியலையும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக பேசுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அந்த படத்தை பார்த்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.